Good morning students. நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படினீங்கன்னா வீனேஷன். இதோட கண்டினியூஷன் தான் லாஸ்ட் வீடியோல முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். What is that? Venation. What is mean by venation na? Arrangement of vein and veinlets in the leaf is called as venation. Is it? Mainly it is classified into two types. Reticulate venation, parallel venation. Is it? Now first we will see detail about the reticulate venation. I think you know the meaning of reticulate. What does mean that? Reticulate அப்படின்னா network like ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்கும். அப்போ ரெட்டிகுலேட் வீனேஷன் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கலாம்? ஒரு வலைப்பின்னல் அமைப்புல லீஃப்ல அந்த நரம்பு அமைஞ்சிருக்கலாம். ஸோ ரெட்டிகுலேட் வீனேஷன்ல ப்ராமினன்ட் மிட்ரிப் நல்ல ஒரு கிரீன் கலர்ல சென்டர்ல ஒரு பல்ஜ்டு போர்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராமினன்ட் மிட்ரிப், நல்லா தெளிவா தெரியக்கூடிய ஒரு மிட்ரிப் இருக்கும். அதுல இருந்து நம்பர் ஆஃப் செகண்டரி வெயின்ஸ் அரைஸ் ஆகும். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சரா தெரியும். இஸ் இட்? தென் ரெட்டிகுலேட் வீனேஷன் again classified into two types. What is that? Pinnately reticulate venation, palmately reticulate venation. Is it that? So first one, pinnately reticulate venation. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிகோஸ்டேட் ரெட்டிகுலேட் வீனேஷன் கூட இன்னொரு பேர் சொல்லலாம். இப்போ இந்த பின்னேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷனுக்கு ஒரு லீஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மாஞ்சிஃபெரா. இப்போ நான் இங்கே போட்டிருக்கிறது ஃபைக்கஸ். இஸ் இட் தட்? எஸ், ஃபைக்கஸ் பெங்காலன்சஸ் ஆலமரம் இருக்கு இல்லையா, ஆலமரம் அரசமரம். இஸ் இட் தட்? அதோட லீஃப் தான் இங்கே போட்டிருக்கோம். அப்போ பின்னேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல மிட்ரிப் கிரீன் கலர்ல தண்டு மாதிரி போகுது இல்லையா, இலைக்கு நடுவுல அந்த கிரீன் கலர் தண்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிட்ரிப். ஒரே ஒரு மிட்ரிப் சென்டர்ல இருக்கும். அந்த மிட்ரிப்ல இருந்து தான் என்ன இருக்கு, ரெட் கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க, மெனி லேட்ரல் வெயின்ஸ் அரேஞ்ச் ஆகும். இந்த லேட்ரல் வெயின்ஸ்ல இன்னும் குட்டி குட்டியா மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தோம்னா பயங்கரமா குட்டி குட்டியா இருக்கும். அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மாதிரி இருக்கும். Is it that? So what is meant by pinnately reticulate venation? It is otherwise called as unicostate reticulate venation. Example Mangifera ficus. இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா only one midrib மட்டும் சென்டர்ல நல்லா ப்ராமினண்டா தெரியும். அதுல இருந்து many lateral veins என்ன ஆகும் அப்படின்னா அரைஸ் ஆகும். அப்ப நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். Is it that? Then இதோட செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா palmately reticulate venation. It is otherwise called as multicostate reticulate venation. Pinnate அப்படிங்கிறது யூனிகோஸ்டேட், palmate அப்படிங்கிறது மல்டிகோஸ்டேட். இப்போ யூனினா ஒரே ஒரு மிட்ரிப்னு பார்த்தோம். இப்போ மல்டி அப்படின்னா இங்க என்ன மீனிங்கா இருக்கும், இங்க 2 or more மெயின் வெயின்ஸ் இருக்கும். அதுல இருந்து என்ன அப்படின்னா வெயின்லெட்ஸ் வரும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, ஒரு பேஸ் பாயிண்ட் ஒரு புள்ளிய மையமா வச்சு இதுல இருந்து நிறைய மெயின் மிட்ரிப் வரும். இதுல இருந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்தர் பிரான்ச்சஸ் எல்லாமே அரைஸ் ஆகும். அப்போ 2 or more பிரின்சிபல் வெயின் ஒரே அரைஸ் ஃப்ரம் த சிங்கிள் பாயிண்ட், ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிச்சு அது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மிட்ரிப் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். இஸ் இட் தட்? இதை நம்ம என்னவா பிரிக்கலாம் அப்படின்னா டைவர்ஜென்ட், கன்வர்ஜென்ட். டைவர்ஜென்ட் அப்படிங்கிறது நல்லா என்ன ஆகும் அப்படின்னா விரிஞ்சு வரும். கன்வர்ஜென்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஒரு அபெக்ஸை நோக்கி ஒரு குவிஞ்சிட்டு போகும். அப்போ palmately divergent அப்படிங்கிறது இப்படி நல்லா விரிஞ்சு இருக்கும், மேல அபெக்ஸ்ல போய் ஜாயின் ஆகும். எக்ஸாம்பிள் கேரிக்கா பப்பாயா. பப்பாயாவோட லீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் palmately convergent.
இங்கே ஒரு சிங்கிள் பாயிண்டில் அரைஸ் ஆகி மேலே போக போக எல்லா வெயின்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா அபெக்ஸை நோக்கி போய் ஒரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா பாயிண்ட் ஆகும். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஜிபஸ், இழந்த பழம்னு சொல்லுவோம் இல்லையா, that is the example for the palmately convergent. So reticulate venation completed. Next, parallel venation. Next category பார்த்தீங்க அப்படின்னாடா parallel venation. Parallel venation is the characteristic feature of monocot. Particularly parallel venation எதுல common? Monocot. அப்போ reticulate venation is common in dicot. It is the one main character டா. நான் கண்டிப்பா கேட்பேன். டைகாட்ல இருக்கக்கூடிய venation reticulate venation, monocotல இருக்கக்கூடிய venation parallel venation. So wordலயே உங்களுக்கு தெரியும் parallel to each other. So veins என்ன ஆகாது அப்படின்னா பரவி நெட்வொர்க் மாதிரி போகாது, ஒரு தனித்தனி லைனா நம்மளுக்கு இண்டிவிஜுவல் லைனா தான் தெரியும். So it is run parallel to each other. It is called as parallel venation. Again we classified into two types, pinnately parallel venation, otherwise known as unicostate parallel venation. Second type is palmately parallel venation. It is otherwise known as multicostate parallel venation. Let us see one by one. Pinnately parallel venation அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமினன்ட் மிட்ரிப் நடுவில் நீங்கள் எக்ஸாம்பிள் எதை ஞாபகம் கொண்டு வந்துக்கலாம்னா வாழை இலையும் கேனா அப்படிங்கிறது கல்வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் இட் தட்? ரெண்டும் பார்க்க வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வாழை இலை பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் தண்டு மாதிரி இருக்கும், தெரியுங்களா? எஸ், தட் இஸ் த ப்ராமினன்ட் மிட்ரிப். அதில் வர வெயின்ஸும் என்ன ஆகும்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும், மேலே மேலே நோக்கி ஒரே திசையை நோக்கி தான் போகும். இதில் எந்த விதமான பிரான்ச்சஸுமே என்ன ஆகாது அப்படின்னீங்கன்னா அரைஸ் ஆகாது. இலையை நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் வாழை இலையை. இஸ் இட் தட்? ஸோ எக்ஸாம்பிள் மியூசா அண்ட் கேனா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நடுவில் பெரிய தண்டு மாதிரி மிட்ரிப் இருக்கும். அந்த வெயின்ஸ் எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலராக ஒன்னோட ஒன்று ரன் டு பேரலல் டு ஈச் அதர். ஸோ எக்ஸாம்பிள் மியூசா அண்ட் கேனா. நெக்ஸ்ட் palmately அப்படிங்கிறது மல்டி கோஸ்டேட்னு சொல்லுவோம். அந்த பேரலல் வீனேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செவ்ரல் வெயின்ஸ் அரைஸ் ஆகும், ஆனால் ஒரே ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து நிறைய வெயின்ஸ் அரைஸ் ஆகும். அது வந்து எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபெக்ஸை நோக்கி போகும். அப்போ செவ்ரல் வெயின்ஸ் அரைஸ் ஃப்ரம் த டிப் ஆஃப் த பீட்டியோல். பீட்டியோங்கிறது இலையோட காம்பு. அந்த காம்போட பேஸ்ல இருந்து நிறையா வெயின்ஸ் அரைஸ் ஆகும். அது ஒன்னோட ஒன்று பேரலல் டு ஈச் அதராக போகும். அண்ட் எல்லாமே எங்கே போய் யுனைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் இலையோட நுனியில் போய் யுனைட் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டு டைப் இருக்குடா. ஒன்று டைவர்ஜென்ட், டைவர்ஜ் விரிஞ்சு போகிறது. இன்னொன்று கன்வர்ஜென்ட். இஸ் இட் தட்? அதில் பார்த்த மாதிரியே தான். டைவர்ஜென்ட் எக்ஸாம்பிள் என்ன கொண்டு வரீங்கன்னா பாம் ட்ரீ, பனைமரத்தோட லீஃப் கொண்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா இது பாருங்க ஒரே ஒரு பாயிண்ட். இது வந்து பீட்டியோல் இலைக்காம்புன்னு வச்சுக்கலாம். இது வந்து இலைக்காம்போட டிப்பு, இது வந்து பேஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த பேஸ்லேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா நிறையா வெயின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அரைஸ் ஆகும். இது என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகி சுற்றி போகும். அப்போ டைவர்ஜ் ஆகி போகும். ஸோ திஸ் டைப் இஸ் கால்ட் அஸ் divergent parallel venation, palmately parallel venation. Example fan palm. It is a variety of palm tree. Is it that? Next convergent அப்படிங்கிறது குவிஞ்சு இருக்குன்னு சொன்னோம். இஸ் இட்? ஸோ பாருங்க பீட்டியோலோட டிப்புன்னு இதை வச்சுக்கிட்டோம்னா இதை தான் நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பேஸ்ல இருந்து எல்லா வெயின்ஸும் அரைஸ் ஆக போகுது. அப்போ எல்லா வெயின்ஸும் அரைஸ் ஆகி பேரலாக போகும். போய் எங்கே ஜாயின் ஆகும்? அப்பெக்ஸில் ஜாயின் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பேம்புவும் ரைஸும். திஸ் இஸ் த டைப் ஆஃப் கன்வர்ஜென்ட் palmately parallel venation. Is it that? Venation completed. Next நம்ம என்ன பார்க்க போறோம்னா phyllotaxy. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெயின் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா phyllotaxy. phyllo அப்படிங்கிறது லீஃப், taxus அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட். அப்போ ஒரு பிளான்ட்ல
லீஃப் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா ஃபில்லோடாக்சி அப்படிங்கிறது பேர். அப்போது ஏன் வந்து லீஃப் எப்படி இருந்தால் என்ன, ஏன் அந்த அரேஞ்ச்மெண்ட் கூட ப்ராப்பராக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கணும். எதுக்காக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல எல்லா லீஃபுமே அரைஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்னா ஓவர் க்ரௌடிங் நடக்கும். அப்படி ஓவர் க்ரௌடாக இருந்ததுன்னா எல்லா லீவ்ஸ்க்குமே சன்லைட் ரிசீவ் ஆகிறதுங்கிறது இம்பாசிபிள். அப்போது கண்டிப்பாக ஒரு பிளான்ட்டில் லீஃபோட அரேஞ்ச்மெண்ட் மேனர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். To avoid the overcrowding of leaves. செகண்ட் மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி லீஃப் அரேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் ஒவ்வொரு லீஃபும் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சன்லைட்டை ரிசீவ் பண்ண முடியும். அந்த சன்லைட்டை வச்சு தான் என்ன ப்ராசஸ் நடக்குதுடா, ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போது லைட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காகவும் ஓவர் க்ரௌட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் லீஃப் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மேனரில் அரேஞ்ச் ஆகும். அதை பற்றி படிக்கிறதா phyllotaxy. What is meant by phyllotaxy? Arrangement of leaves in the plant is called as phyllotaxy. It is a definition for phyllotaxy. Then phyllotaxy is classified into 4 main types. 4 main type இருக்கு. ஒன்று alternate, opposite, ternate, world. பேர்லேயே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆல்டர்னேட்னா மாற்றி மாற்றி. இப்போது பாருங்கள், நோட் அண்ட் இன்டர்நோடல் ரீஜன் ஸ்டெம்மில் இருக்குன்னு சொன்னோமா. அப்போது ஆல்டர்னேட்டோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோடில் ஒரு லீஃப் இருக்கும். அந்த லீஃப் வந்து எப்படி இருக்கும்னா ஆல்டர்னேட்டாக இருக்கும். இங்கொன்று இருக்கும், இங்கொன்று இருக்கும், இங்கொன்று இருக்கும். அப்படி மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிட்டே போகும். திஸ் இஸ் ஆல்டர்னேட். ஆப்போசிட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே நோடில் 2 லீஃப் இருக்கும், ஒன்னோட ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். தேர்ட் ஒன் டெர்னேட். டெர்னேட்னா 3. அப்போது ஒரு பாயிண்டில் ஒரு நோடில் 3 லீவ்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். வேர்ல்டு அப்படிங்கிறது நிறைய லீவ்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வட்டம், ஒரு வேர்ல்ட் அடுக்கு மாதிரி தெரியும். ஸோ திஸ் இஸ் 4 types ஆஃப் phyllotaxy: alternate, opposite, ternate, world. Then let us see one by one. Alternate. ஒரு நோட்ல ஒரு லீஃப் தான் இருக்கும், ஆல்டர்னேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். அவ்வளவுதானே பார்த்தோம். இதோட சப்டிவிஷன் 2 இருக்கு. ஒன்று ஸ்பைரல், இன்னொன்று டிஸ்டிகஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பைரல், ஆல்டர்னேட் ஸ்பைரல், ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட் ஸ்பைரலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ். நான் ஹைபிஸ்கஸோட லீஃபை நான் உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக இப்போ ஷோ பண்ண போகிறேன், அதனால தான் டயக்ராம் போடலை. டிஸ்டிகஸ் அப்படிங்கிறது பாலியால்தியா. அசோக மரத்தோட லீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு நோடு இங்கே ஒன்று போகும், இங்கே ஒன்று போகும். அதாவது என்னென்னா ஆல்டர்னேட்டாக தான் இருக்கும், பட் பார்க்க எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டிஸ்டிகஸ் 2 அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக தான் டிஸ்டிகஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாலியால்தியா. ஆனால் என்ன மேனரில் தாண்டா இருக்கும், ஆல்டர்னேட் மேனரில் தான் இருக்கும். ஆனால் ஒரே ரோவாக அரேஞ்சாக இருக்கிறனால நம்மளுக்கு பார்க்கறதுக்கு 2ஆக இருக்கிறனால ஆல்டர்னேட் டிஸ்டிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட். ஆப்போசிட்னாவே உங்களுக்கு தெரியும் எதிரெதிரான்னு. இதில் 2 சூப்பர் போஸ்ட் அண்ட் டெக்குசேட். ஆப்போசிட், சூப்பர் போஸ்ட், ஆப்போசிட், டெக்குசேட். ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சேமாக ஒரே நேர் கோட்டில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ இங்கே 2 லீஃப் ஒரு நோடில் இருக்கா, அப்போ இங்கே 2 லீஃப் ஒரு நோடில் ஆப்போசிட்டாக அரேஞ்ச் ஆயிருக்கா. அதே மாதிரி சக்சஸிவ் நோடு என்ன ஆகும் அப்படின்னா கேரி பண்ணிட்டு போகும். எக்ஸாம்பிள் கோவா. கொய்யா இலையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ் இட்? நெக்ஸ்ட் டெக்குசேட். டெக்குசேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நோடில் 2 லீஃப் ஆப்போசிட்டாக இருக்குது, அதுக்கு ரைட் ஆங்கிள்ஸில் அடுத்த நோடில் லீஃப் ஆப்போசிட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதை நம்ம அப்படியே நேராக வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கிராஸ் ஷேப் தெரியும், சிலுவை ஷேப்பு தெரியும். உங்களுக்கு என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலோட்ரோஃபஸ், எருக்கம்பூ இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட் எடுத்து அழகாக பார்த்தீங்கன்னா தெரியும். 2 லீஃப் இப்படியும் 2 லீஃப் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா சிலுவை ஷேப்பில் உங்களுக்கு வந்து அந்த லீஃபோட அரேஞ்ச்மெண்ட் தெரியும். இஸ் இட் தட்? தேர்ட் கேட்டகரி டெர்னேட்.
டெர்னேட் அப்படிங்கிறது ஒரே நோட்ல 3 லீஃப் அரேஞ்ச் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் மீடியம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம்டா. தென் வேர்ல்ட் அப்படிங்கிறதும் ஒரே நோட்ல நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அரேஞ்ச் ஆகி ஒரு என்ன சொல்றது ஒரு வேர்ல்ட் ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் அலமாண்டா. நந்தியாவட்ட பூவெல்லாமே இது கீழே வரும் அப்படின்னா வேர்ல்டு அது கீழே தான்டா வரும். இங்கே பாருங்க, நான் எடுத்திருக்கிறது ஹைபிஸ்கஸோட லீஃபு. இது வந்து ஆல்டர்னேட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் ஆல்டர்னேட்டாக இருக்குது. ஒரு லீஃப் இங்கே இருக்குது, ஒரு லீஃப் இங்கே இருக்குது, ஒரு லீஃப் இங்கே, ஒரு லீஃப் இங்கே. ஆல்டர்னேட்டாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. பட் ஆனால் என்னென்னா வேர்ல்டு சுற்றி இருக்குது. இஸ் இட் தட் ஸ்பைரல்னு பார்த்தோம் அப்படி தானே, ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இஸ் இட் தட்? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பைரல் ஆல்டர்னேட். செம்பருத்தியோட இலையை எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். ஸ்பைரலாக என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா டெர்னேட்டுன்னு சொன்னோம். 3 லீஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒரு நோடுக்கு. இங்கே பாருங்கள் அழகாக தெரியும். இப்போ பாருங்கள் இந்த நோடில் 3 லீஃப் அரேஞ்ச் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? இது அரளிப்பூவோடதை எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். ஒரு நோடில் 3 லீவ்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது இட் இஸ் கால்ட் ஆஸ் டெர்னேட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தோம்னா அலமாண்டா பார்த்தோம் இல்லையா, நந்தியாவட்டன்னு. அப்போது நம்பர் ஆஃப் லீவ்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நோடல் ரீஜியன் தெரியாமல் அரேஞ்ச் ஆகிருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீஃப் மொசைக். லீஃப் மொசைக் இஸ் நத்திங் பட் how the leaf are tend to fit. எப்படி வந்து லீஃப் வந்து ஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீஃப் மொசைக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீஃப் ஃபிட் ஆகும்போதே அது என்ன பண்ணிக்கும்னா தங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது லோயர் லீஃப் ஒரு பிளான்ட்டில் கீழே இருக்கக்கூடிய லீஃபோட காம்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வெளியில் நீட்டிட்டு சன்லைட்டை ரிசீவ் பண்ண முடியும். அதுவே மேலே போக போக அப்பர் லீவ்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட இலை காம்பு சின்னதாக இருக்கும். அப்போது காம்போட சைஸை தங்களுக்குள்ளேயே வேரி பண்ணிக்கிட்டு அது தங்களுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா ஃபிட் பண்ணிக்கும். ஸோ வாட் இஸ் தட்? லீஃப் மொசைக் இஸ் நத்திங் பட் த பிளான்ட் டென் டு த ஃபிட் தயர் லீஃப் அட்ஜஸ்ட் தெம்செல்வ். தங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். எப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போது அடியில் இருக்கக்கூடிய லோவர் லீஃப் பேஸ்மெண்ட் லீஃபாக இருந்ததுன்னா அதோட காம்பு பெருசாக இருந்தால் தான் அது வெளியே நீட்டிட்டு சன்லைட்டை ரிசீவ் பண்ண முடியும். அதுவே மேலே போக போக அவ்வளோ பெரிய காம்பு தேவையில்லை. அப்போது மேலே போக போக காம்பு சின்னதாக இருந்தாலும் அந்த லீஃப் என்ன பண்ணுண்டா சன்லைட்டை ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ லீஃப் மொசைக். இன் பிட்வீன் லீவ் ஆஃப்டர் த லீஃப் மொசைக் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்கில் உங்களுக்கு லீஃபோட டைப் ஆஃப் லீஃபும் மாடிஃபிகேஷன்ஸும் இருக்கும். அது ரெண்டுமே கொஞ்சம் பெரிய டாபிக். அது நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வர நாம் வந்து ஒரு காமன் ரிலேட்டட் டாபிக்ஸ் லீஃபில் இருக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம லீஃபோட டியூரேஷன் போகலாம். இது ஈஸி. லீஃபோட டியூரேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லுவோம். மெசேஜ் தட். அப்போது இதோட வாழ்நாள் காலம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ்லேருந்து மெனி இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஒரு சில நாள்லேருந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கலாம்னு வைங்களேன். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம 4 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று கார்டுகஸ், டெசிடுவஸ், எவர்கிரீன், மாசசைண்ட். எத்தனை டைப்பாக பிரிக்கலாம்? 4. கார்டுகஸ், டெசிடுவஸ், எவர்கிரீன், மாசசைண்ட். லெட் அஸ் see one by one. கார்டுகஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் ஃபேகேஷியஸ். வாட் இஸ் தட்? ஃபேகேஷியஸ். அப்போது கார்டுகஸ் அப்படின்னா என்னென்னா அந்த லீஃப் உருவாகிறதும் தெரியாது கீழே விழுகிறதும் தெரியாது. அப்போது ஃபாலிங் ஆஃப் சூன் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் அந்த லீஃப் உருவானனையுமே சடனாக அது என்ன ஆயிரும் அப்படின்னா கீழே விழுந்துடும். எக்ஸாம்பிள் சிசிஸ் குவாட்ராங்குலாரிஸ். பெரண்டை செடியில் பார்த்தீங்கன்னா லீஃபோட சைஸே குட்டியாக தான் இருக்கும். அது வளர வளர அந்த லீஃப் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. வீட்டில் இருந்ததுன்னா பாருங்கள். நெக்ஸ்ட்டு டெசிடுவஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இலையுதிர் காடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஃபாரஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த க்ரோயிங் சீசன் முடியும் போது கண்டிப்பாக அந்த லீஃப் எல்லாம் விழுந்துட்டு நம்மளுக்கு வந்து சீசன் இருக்கும்போது மறுபடியும் புதுசாக லீஃப் முளைக்கும். அப்போது எந்த பீரியடில் லீஃப்லெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னுங்க பார்க்கலாம். வின்டர்லேயும் சம்மர்லேயும் அது என்ன பண்ணுன்னா
தனக்கு தேவையில்லாத ஓல்டு லீவ்ஸ் எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடும்னா கீழே போட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஆட்டம் சீசன்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்ப்ரிங் சீசன், இந்த சீசன் முடிச்சுட்டு ஸ்ப்ரிங் சீசன்லாம் வரும்போது மறுபடியும் அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா புதுசாக இலை வச்சு பூ பூக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் மேப்பிள் ட்ரீ. அப்போது இது வந்து ட்ரீலையும் ஸ்ட்ரப்லையும் தான் காமன் இந்த டெசிடுவஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் எவர்கிரீன். த நேம் இட் செல்ஃப் இண்டிகேட்டர்ஸ் இட் தட் எவர்கிரீன் எப்பவுமே பசுமையாக இருக்கும். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் படிச்சிருப்பீங்க, பசுமை மர காடுகள். இஸ் இட்? அப்போது த்ரூஅவுட் த இயர் அந்த மரத்தில் என்ன இருக்கும்னா அந்த க்ரீனிஷான ஒரு இலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கேலோஃபில்லம் ட்ரீ அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஃபார் த எவர்கிரீன். நெக்ஸ்ட் ஃபோர்த் கேட்டகரி மாசசன்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து செடியிலிருந்து கீழே விழுகாது. லீவ்ஸ் ஆர் நாட் ஃபாலிங், விழுகாது, பட் விதரிங். கண்டிப்பாக அது என்ன ஆகும் அப்படின்னா வாடி போகும். அதாவது என்ன சொல்கிறது, வாடி வதங்கி போகும். ஆனாலும் அந்த பிளான்ட்டை விட்டு அந்த லீஃப் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுகாது. அப்போ திஸ் டைப் ஆஃப் டியூரேஷன் இஸ் கால்ட் ஆஸ் மோசசன்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேகேசியே அப்படிங்கிற ஃபேமிலி கீழே வர எல்லா பிளான்ட்டுமே எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோசசன்ட்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டாபிக் த டைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பீஸ் சைலண்ட் இஸ் இட்? டைசஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த லீஃப் வந்து எப்படி ரோல் ஆகும், ஃபோல்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்ன டேர்ம் கொடுத்து கூப்பிடுவோம்னா டைசஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் டைசஸ்? ரோலிங் ஆர் ஃபோல்டிங் ஆஃப் லீஃப் is called as stysis. Is it? It is classified into 7 types. How many types? 7 types. They are reclinate, conduplicate, flickate and plated, circinate, convolute, involute, crumpled. So it is classified into 7 types. Let us see one by one in detail. Is it? So just imagine reclinate அப்படிங்கிற ஒரு லீஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஹாஃப் மேலே இருக்கிற அந்த நுனி போர்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கொஞ்சமாக பெண்ட் ஆகும். எதை நோக்கி? லோவர் ஹாஃபை நோக்கி. அதாவது ஃபுல் லீஃபுமே பெண்ட் ஆகாது. அந்த மேலே அப்பர் நுனி இருக்குது பார்த்தீங்களா, டிப்பு, அது மட்டும் ஸ்லைட்டாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வளையும். லோயர் சைடை நோக்கி கொஞ்சமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வளையும். எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா லோகேட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இஸ் இட் தட்? தென் கான்டியூப்ளிகேட் அப்படிங்கிறது லென்த் வைஸ். இப்போ கோவா இலை, கொய்யாப்பழ இலத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லென்த் வைஸ் அந்த லீஃப் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃபோல்டாக இருக்காது, பட் ஸ்லைட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா மிட்ரீப்பை நோக்கி உள்ளே இருக்கிற மிட்ரீப்பை பார்த்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வளைஞ்சிருக்கும். ஃபுல் லீஃபுமே லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா மிட்ரிப்பை நோக்கி அந்த லீஃப் கொஞ்சமாக ஃபோல்டாக இருக்கும். கோவா லீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தென் தேர்ட் டைப் ஃப்ளிக்கேட் அண்ட் பிளேட்டட் அப்படிங்கிறது என்னென்னா ரிப்பீட்டடாக ஃபோல்டாக இருக்கும். இப்போ நம்ம பேப்பரில் ஃபேன் செய்வீங்க தெரியுமா, அந்த ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு ரிப்பீட்டடாக திருப்பி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது கடைசியாக ஒரு பேப்பர் ஃபேன் மாதிரி வரும். அதே மாதிரி தான் லீஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஃபோல்டாக இருக்கும். அதாவது நம்ம அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜிக்ஸாக் மேனர் அப்படி ரிப்பீட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பொராசஸ் ஃப்ளாப்ளிஃபெர். இது வந்து காமனாக பாம் ட்ரீ பார்த்துருப்பீங்க, அதோட சப் வெரைட்டிஸில் தான் வரும். இஸ் இட் தட்? ஸோ பாம்யா அண்ட் ஃபேன் பாம்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பனைமரத்தோட சப்டைப்ஸ் தான் அதெல்லாம். அதோட லீஃப் பார்த்தீங்கன்னாவே ஓரளவு தெரியும். ரிப்பீட்டடாக என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோல்டாக இருக்கும், ஃபேன் மாதிரி தான் இருக்கும். இஸ் இட் தட்? தென் சர்சினேட். வாட் இஸ் தட்? சர்சினேட். சர்சினேட் அப்படின்னா சுருண்டு இருக்கும். நாயோட வால் எப்படி சுருண்டு இருக்கும்டா, அதே மாதிரி எந்த மேனரில் சுருண்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் டு த பேஸ். லீஃபோட நுனி என்ன ஆகும் அப்படின்னா சுருண்டு இருக்கும். எதை நோக்கி? பேஸை நோக்கி. அதாவது பார்க்கறதுக்கு நாயோட வாலெல்லாம் சுருண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இட் லுக் லைக் அ டாக்ஸ் டெயில். எக்ஸாம்பிள் ஃபர்ன்ஸ். ஃபர்ன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் pteridophyte plant. What is that? Pteridophyte plant. Is it? Then fifth category is a convolute.
இது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, வாழை இலை பார்த்துருப்பீங்க, மியூசேசி. அந்த இலை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சுருண்டு இருக்கும் பார்த்தீங்களா குருத்தில். அது எப்படி சுருண்டு இருக்கும் அப்படிங்கிற மேனர் தான் டைசஸ், அப்படி தானே? அப்போது ஒரு மார்ஜின் அப்படியே சுருண்டு இன்னொரு மார்ஜினுக்கு போயிருக்கும். அப்போது தட் டைப் ஆஃப் ரோலிங் ஆர் ஃபோல்டிங் இஸ் கால்ட் ஆஸ் கன்வல்யூட். எக்ஸாம்பிள் மியூசா, one margin to other margin. Okay, next involute. Involute அப்படிங்கிறது ரெண்டு மார்ஜினுமே அட் அ டைம்ல சுருண்டுகிட்டு வரும். இந்த சைடு ஒரு மார்ஜின் சுருண்டுட்டு வரும், அந்த சைடும் அதே சமயம் அந்த சைடு இருக்கிற மார்ஜினும் என்ன பண்ணும் அப்படின்னா சுருண்டுட்டு வரும். எதை நோக்கி சுருண்டுட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த மிட்ரிப் ஆர் சென்டர் போர்ஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லோட்டஸ். The last type is crumpled. Crumpled அப்படிங்கிறது irregular லீஃப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா fold ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் cabbage. கேபேஜ் அப்படிங்கிறது லீஃபி வெஜிடபிள்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஃபோல்டிங்கை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இர்ரெகுலராக அந்த லீஃப் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோல்டடாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் crumpled. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லீஃப் சிமெட்ரி. லீஃப் சிமெட்ரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட சிமெட்ரிக் நீங்கள் வந்து ஜுவாலஜியில் பயோலேட்ரல் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி, பாடி பிளேன் பற்றி படிச்சிருப்பீங்க. இஸ் அதே மாதிரி லீஃபோட பிளேன் பற்றி படிக்கிறதா லீஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதில் 4 மெயின் டைப்ஸ் இருக்கு. டார்சி வென்ட்ரல் லீஃப், ஐசோபைலேட்ரல் லீஃப், சென்ட்ரிக் லீஃப், ஹெட்டிரோஃபில்லி அப்படின்னு சொல்லுவோம். இஸ் இட்? ஃபர்ஸ்ட் ஒன் டார்சி வென்ட்ரல். அப்போ split the word. டார்சி வென்ட்ரல், dorsal side, ventral side. அப்போ டார்சி வென்ட்ரல் is divided into upper side and lower side. மேல ஒரு upper layer and lower layer அப்படிங்கிறது ஹரிசாண்டலா டிவைட் ஆயிருக்கும். So it is called as dorsal ventral side. Dorsal side இருக்கும், ventral side இருக்கும். It is the characteristic feature of the dicot plants. Okay. Next, isobilateral. Split the word. Isobilateral. Iso means same. ஒரே மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்பர் லோயர் அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேஷனே என்ன பண்ணாது அப்படின்னா இருக்காது. அப்போது வேர்ட்டிக்கலாக மேலே அப்வர்டு மேலே பார்த்துருக்கும். மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோனோகாட் தான் இதுக்கு வரும். பேடி, கிராஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பர் லேயர் லோவர் லேயருங்கிற டிஸ்டிங்ஷனே இருக்காது. இஸ் இட் தட்? ஜஸ்ட் ஒரு லேயர் வந்து வேர்ட்டிக்கலாக அப்வர்டான ஒரே ஒரு லீஃப் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஐசோபைலேட்ரல் லீஃப் சிமெட்ரி. தேர்ட் கேட்டகரி சென்ட்ரிக் லீஃப் சிமெட்ரி அப்படிங்கிறது அந்த லீஃப் மோரார்லஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஆனியன், வெங்காயத்தாள் பார்த்துருப்பீங்க. இஸ் இட் தட்? சுருண்டு இருக்கும். இஸ் இட்? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ரிக் லீஃப், சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். எஸ். The fourth category is very very important. கொஷின்ல கேட்பாங்க. ஹெட்டிரோஃபில்லி அப்படின்னு பாருங்க. ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட் மீனிங், காமன் மீனிங் என்னடா டிஃப்ரெண்ட். ஃபில்லி அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம் லீஃப். அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லீஃப் இன் த சேம் பிளான்ட் இட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்டிரோஃபில்லி. கண்டிப்பாக டெஃபினேஷன் கேட்பேன். வாட் இஸ் மீன் பை ஹெட்டிரோஃபில்லி? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லீஃப் present in the same plant. அப்படி பார்ப்போம். இதில் 2 கேட்டகரியில் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஒன்று அக்வாட்டிக், இன்னொன்று டெரஸ்ட்ரியல். அக்வாட்டிக் பிளான்ட்ல இங்கே டயக்ராம் போட்டுருக்கு பாருங்க. ஒரு தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடிய லீஃபை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ளோட்டிங் ஆர் ஏரியல் லீஃப்னு சொல்லுவோம். தண்ணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய லீஃப் வந்து சப்மர்ஜ்டு லீஃப். அப்போ ஒரே பிளான்ட்டு தான், தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடிய லீஃபோட ஷேப் வேறையாக இருக்கும், தண்ணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய லீஃபோட ஷேப் வேறையாக இருக்கும், ஆனால் ஒரே பிளான்ட். ஏன்னா டியூ டு த என்விரான்மெண்டல் கண்டிஷன் அது தன்னைத்தானே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடாப்ட் ஆகிருக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற லீஃப் ஏன் வந்து டிசெக்டடாக இந்த மாதிரி ஒல்லியாக மாறி இருக்கு, பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கரண்ட் அதிகமாக இருக்கும். வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது வாட்டர் கரண்ட் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய லீஃபும் தண்ணிக்குள்ளே இருந்தது அப்படின்னா தண்ணியோட வாட்டர் கரண்ட்னால அந்த லீஃப் என்ன ஆயிரும் அப்படின்னா கிழிஞ்சு போயிடும். அதுக்கு பதிலாக நேச்சராகவே அது தன்னோட லீஃபை தானே என்ன பண்ணிக்குது அப்படின்னா டிசெக்ட் பண்ணிக்குது. இப்போ இந்த மாதிரி ஒல்லியாக குட்டி குட்டியாக தின் த்ரெட் மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வாட்டர் கரண்ட் போனாலும் இந்த லீஃப் என்ன ஆகாது அப்படின்னா ரப்சர் ஆகாது. அதனால அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மாடிஃபை ஆயிருக்கும். அப்போ ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் ஒரு மாதிரி
இருக்கும், சப்மர்ஜ்டு லீவ்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ 2 type of leaf present in the same plant. It is example for the aquatic. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர் பிளான்டேன்னு கொடுத்துருப்பாங்க. த டெரஸ்ட்ரியல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு பேர் டெவலப்மெண்டல் ஹெட்டிரோஃபிலின்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்டல் அப்படிங்கிறது என்னன்னா வளரும் போது தன்னோட ஷேப்பையோ தன்னோட சைஸையோ என்ன பண்ணிக்கும்னா கண்டிப்பாக மாற்றிக்கும். அப்போது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது ஒரு பிளான்ட்ல யங் லீவ்ஸ் வந்து லோபோட இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி லோப்ஸு இல்லைன்னா பல்லாக இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் இதே லீவ்ஸ் மெச்சூர் ஆகும்போது இந்த மாதிரி என்டையர் ஆயிரும் ஒரே பிளான்ட்ல. அதுதான் மேஜிக். இஸ் இட் தட்? அப்போ ஒரே பிளான்ட்ல யங்கா இருக்கும்போது லோபா இருந்தது, மெச்சூர்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா என்டையர் ஆகும். அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெவலப்மெண்டல் ஹெட்டிரோஃபிலி. டெவலப் ஆகும்போது லீஃப் வந்து தன்னோட சேஞ்சஸை காமிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் டெவலப்மெண்டல் ஹெட்டிரோஃபிலி. எக்ஸாம்பிள் யூக்கலிப்டஸ். தட்ஸ் ஆல் டா. நம்ம இன்னைக்கு இதோட இந்த வீடியோ செஷன் முடிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னும் 2 டாபிக் மட்டும்தான் இந்த லெசன்ல இருக்கு. லீஃப் மாடிஃபிகேஷனும் டைப்ஸ் ஆஃப் லீஃபும் பார்த்துட்டோம்னா லெசன் வில் பி கம்ப்ளீட்டட். தேங்க்யூடா.